வணக்கம். ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா இந்த காணொலிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 7.5 7.5% சிறப்பு இடஒதுக்கீடுக்கான கலந்தாய்வு நடந்துட்டு இருக்க அந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் கிட்ட அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். எப்படி அவங்களுக்கு சீட் எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன மார்க் எடுத்தவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, என்ன ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பிளஸ் எந்தெந்த காலேஜஸ்ல எவ்வளவு சீட்ஸ் அலோகேட் பண்றாங்க அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. சுபாஷ், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் வந்துட்டு சேலம் மாவட்டத்துல இருந்து வரேன். சேலத்துல இருந்து வரீங்க. சரி, அக்கா டாக்டர். அடுத்து நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? 403. ஓகே ஓகே ஓகே. எந்த ரேங்க்ல கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? கேட்டகரி ரேங்க்ல வரும் அப்படின்னு பாக்குறீங்க. எஸ்சில எந்த கேட்டகரி ரேங்க் வரீங்க? 63 வரீங்க. பட் 86 சீட்ஸ் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல? ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபர் பண்றீங்களா இல்ல பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் ப்ரிஃபர் பண்றீங்களா? கவர்மெண்ட் காலேஜ் ப்ரிஃபர் பண்றீங்க. எந்தெந்த ஊர்ல எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட இதுல வந்துட்டு கடைசியில இருக்கிற காலேஜ் தான் கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்கண்ணா சார். ஓகே சொல்லும் போது அந்த இதுல வந்துட்டு கடலூர்ல காலேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கடலூர், நீலகிரி இல்லைன்னா கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி சொன்னாங்க. ஓகே, நான் கடலூர் சைடுல அந்த மாதிரி கிடைச்சா கடலூர் ராஜா முத்தையா காலேஜ் பண்றீங்க. சரி, காலையில எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க வந்துட்டீங்க? நாங்க வந்துட்டு 8:30 வந்துட்டோம். 8:30. உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்களா கவர்மெண்ட் சைட்ல இருந்து? எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு தேங்க்ஸ். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. உங்க பேரு? பிருந்தா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திண்டுக்கல்ல இருந்து வரீங்க. நீங்க நீட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா இல்ல ஒரு வருஷம் படிச்சீங்களா? செகண்ட் டைம். ஓகே ஓகே. சோ ரிப்பீட் பண்றப்ப நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம்ல படிச்சீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசோர்சஸ் கிடைச்சிருக்காது உங்களுக்கு. மற்றபடி இங்கிலீஷ் மீடியமுக்கு புக்கே இருக்கு, பட் தமிழ் மீடியமுக்கு புக் இருந்திருக்காது, நிறைய டெஸ்ட் இருக்காது, குவாலிட்டியான டீச்சர்ஸும் நிறைய கிடைச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க படிச்சிருக்கீங்க. எவ்வளவு மார்க் வரைக்கும் எடுத்திருக்கீங்க? 437. சூப்பரா சொல்லி கொடுத்தேன். ரேங்க் என்ன ரேங்க்ல இருக்கீங்க? கம்யூனிட்டி ரேங்க் வந்து 94, கிராண்ட் ரேங்க் வந்து 286. கம்யூனிட்டி ரேங்க் 94ல இருக்கீங்க. ஓகே. எந்த காலேஜ்ல நீங்க பிரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க? சிவகங்கை, திருப்பூர். ஓகே ஓகே ஓகே. சரி, வேற இப்போ நெக்ஸ்ட் டைம் நீட் ரிப்பீட் பண்றோம் அப்படின்ற ஐடியா இருக்க ஸ்டூடெண்ட்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஆனா இம்பாசிபிள் அப்படிங்கிறது இல்ல, கண்டிப்பா முடியும். கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். ஓகே. இப்போ இன்னைக்கு உங்களோட ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நீங்க கிடைக்குது, உங்களுக்கு சீட் கிடைக்க போகுது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க பேருமா? வி சிவா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காரைக்குடியில இருந்து வரீங்க. ஓகே. டாக்டர் ஆகணும் அப்படின்றது உங்களோட கனவா இருந்ததா? ஆமா, கண்டிப்பா. இப்ப 12th எந்த வருஷம் முடிச்சீங்க நீங்க? 2017ல முடிச்சீங்க. 7 வருஷம், கிட்டத்தட்ட 8 வருஷம் விடாமுயற்சி. எம்எஸ்சி கிராஜுவேட். எம்எஸ்சி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்ததுனால ஆனா டாக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு மார்க் வந்திருக்கு உங்களுக்கு? 410 மார்க் வந்திருக்கு. ஓகே. உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்ல எந்த இடத்துல இருக்கீங்க? கம்யூனிட்டி ரேங்க்ல 15ல இருக்கு. 15. சாரி 50 சார். 50. ஓகே ஓகே. எந்த காலேஜ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா வச்சிருக்கீங்க நீங்க? ராமநாதபுரம். பிரைவேட் காலேஜ்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் வச்சிருக்கேன். வேலம்மாள், மதுரை வேலம்மாள், திருச்சி எஸ்ஆர்எம். சரி, ஓகே. சரி, அடுத்த வருஷம் வந்து நீட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப நீங்க கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு உங்களோட கனவு நிறைவேற போகுது. எதிர்காலத்துல இந்த மாதிரி ஆசையோட இருக்க பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு விருப்பமானது என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். அதை நோக்கி போயிட்டே இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் கிடைக்கும். அதை நம்ம விடாம தேடிட்டே இருக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நந்தினி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கரூர்ல இருந்து வரீங்க. ஓகே. இப்ப நீங்க நீட் இப்போ முத வாட்டி எழுதுறீங்களா இல்ல செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுறீங்க? ஓகே. நீங்க தமிழ் வழியில படிச்சீங்களா? தமிழ் வழியில படிச்சீங்க. நிறைய தமிழ் வழியில படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நிறைய மெட்டீரியல் கிடைக்கிறது இல்ல, புக் இல்ல, டெஸ்ட் எல்லாம் நிறைய எழுத முடியாது. அதை தாண்டி நீங்க அகாடமில வைக்கிறாங்க. சோ இப்ப எவ்வளவு மார்க் வரைக்கும் எடுத்திருக்கீங்க இந்த வருஷம்? 372 தான் எடுத்திருக்கீங்க. ஓகே. உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்ல என்ன ரேங்க் வரீங்க? 330 வரீங்க. ஓகே. நீங்க என்ன சீட் எய்ம் பண்றீங்க? பிடிஎஸ் கிடைச்சா ஓகே. ஏதாவது உங்களுக்கு பிரெஃபரன்ஸ் காலேஜஸ் இருக்கா? இல்ல, எங்க கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள்.
சரி, இப்ப நீங்க முத வாட்டி அவங்க படிச்சிருக்காங்க, சோ அப்ப எடுக்கல, திரும்பவும் அவங்களை எப்படி நீங்க ஒரு வருஷம் ட்ரஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க? படிச்சா டாக்டர் ஆகணும் ஒரு எய்ம்ல, அந்த எய்ம் தான் இருந்தது உங்களுக்கு பாப்பாக்கு. சரி, வேற உங்களுக்கு பினான்சியலா எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது உங்களால? என்ன சொல்றேன்னு புரியல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்னு சேர்க்கிறப்ப ஒரு பணம் கட்ட வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க விவசாயம் இருக்கு, அது விவசாயம் இருந்ததால அதை வச்சு படிக்க வச்சா போதும், படிக்க வச்சா போதும். சரி, ஏன்னா கரெக்ட். சரி, இப்ப பாப்பா படிக்கிறப்ப அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அது உங்ககிட்ட சொல்றப்ப நீங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க? பரவாயில்ல, இந்த தடவை இல்லாட்டி அடுத்த தடவை பாத்துக்கலாம், இன்னொரு நாளும் ஆனா டாக்டர் அப்படிங்கிற ஒரு முடிவு. இன்னொரு தடவை பாப்பா குடும்பத்துல இவங்க தான் முதல் டாக்டர். ஆமா, சரி, உங்க இவங்க தான் முதல் பட்டதாரி. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதனால படிக்க வைக்கணுங்கிற எய்ம்ல இருக்கேன். மீண்டும் படிக்க வைக்கலாம் இருக்கு. ஓ, இந்த வட்டம் கிடைக்கல, படிக்க வைக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி சப்போர்ட் பேரண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பாப்பா தான். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அது எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பனாலும் நீ படி அப்படின்ற ஒரு உறுதுணை அவங்களுக்கு. இன்னொரு டைம் படிக்க, இன்னொரு வட்டம், இந்த வட்டம் அவங்க படிச்சா கட்டாயம் அடுத்த வருஷம் பாப்பா 372 எடுத்திருக்கு. கண்டிப்பா அடுத்த எடுத்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா சார், நன்றி. 7.5 கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குதுல்ல. கண்டிப்பா சார், அதனால சரி. யுவராஜ் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாமக்கல்ல இருந்து வந்திருக்கீங்க. தமிழ் வழியில படிச்சீங்களா? தமிழ் வழியில படிச்சீங்க. ஓகே, அரசு பள்ளியில 6வதுல இருந்து படிச்சிருக்கீங்க. நீட் இப்ப முத வட்டம் எழுதுறீங்களா இல்ல 2வது வாட்டி எழுதுறீங்க? இதுக்காக கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? 437. இந்த வருஷம் பிசிக்ஸ் பேப்பர் எல்லாம் கஷ்டம்னு சொல்றாங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அத கம்மியான கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க. பெரும்பாலான கொஸ்டின் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி வழியா நீங்க ஸ்கோர் பண்ணீங்க. ஆமா சார். சரி, நீங்க இப்ப கம்யூனிட்டி ரேங்க்ல எந்த இடத்துல இருக்கீங்க? 96ல இருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணீங்கல்ல, இதுல உங்களோட பேரண்ட்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. சரி, உங்களுக்கு இருந்த ஆசிரியர்களும் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? முக்கியமா கெமிஸ்ட்ரி சார். இப்ப நீங்க உங்க வீட்டுல நீங்க தான் முதல் மருத்துவரா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டர் உங்க வீட்டுல. எந்த காலேஜ்லாம் நீங்க போகணும் அப்படின்ற ஐடியால வச்சிருக்கீங்க? தெரியல சார், கொஞ்சம் கேட்டகரி ரேங்க்ல பின்னாடி இருக்கனால. எம்பிசில இருக்கீங்களா நீங்க? பிசில இருக்கீங்க. பிசில 96ல இருக்கீங்க. சரி சரி. கண்டிப்பா ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கு. அதாவது கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த ஒரு சிச்சுவேஷன். அப்படி இல்ல, பதட்டமா இல்ல. இந்த வருஷம் கிடைக்கலனாலும் அடுத்த வருஷம் திரும்ப நான் முடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்களா? அப்படிதான், கிடைக்கிற வரைக்கும் நான் விட போறது இல்ல, இந்த வருஷம் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு இப்ப எம்பிபிஎஸ் கிடைக்காம பிடிஎஸ் கொடுத்தா எடுத்துப்பீங்களா? டென்டல், பல் மருத்துவம் எம்பிபிஎஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எதுவும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் காலேஜஸ் வச்சிருக்கீங்களா? லாஸ்ட்ல ஒரு 10 காலேஜ் கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரேங்க்ல இருந்தீங்க ஃப்ரெண்ட் தான் எடுத்தாங்க. ஓகே, அவங்க சொன்ன காலேஜ் வச்சு பார்க்கும்போது இருக்கிறத பெட்டரா. நீலகிரி, நாகப்பட்டினம் அந்த மாதிரி புதுசா ஓபன் பண்ண காலேஜஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம்னு இருக்கீங்க. சரியா? ஓகே, வாழ்த்துக்கள். ஊர்ல இருந்து வரீங்க? சேலத்துல இருந்து வரீங்க. ஓகே, நீங்க இப்ப தமிழ் வழியில படிச்சீங்களா? இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சீங்க. 6ஆம் வகுப்புல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா? சரி, எவ்வளவு மார்க் வரைக்கும் எடுத்திருக்கீங்க? 400 மார்க் எடுத்திருக்கீங்க. ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? எக்ஸாம் முடிச்சிட்டு சரி பிரைவேட் காலேஜாவது பிடிஎஸ்க்கு எம்பிபிஎஸ் அந்த மாதிரி கிடைக்கும்னு பார்த்தா, அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து வாட்டி எம்பிபிஎஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி கவுன்சிலிங் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தேன். கவுன்சிலிங் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இப்ப இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய 416 இடங்கள்ல எந்த சீட் கிடைச்சாலும் எடுத்துக்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கீங்களா? அப்படிதான் வந்திருக்கீங்க. இப்போ உடனே நீங்க டிடி எடுத்து கொடுத்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கீங்க. ஓகே, காலையில எவ்வளவு நேரத்துல நீங்க வெயிட் பண்றீங்க? காலையில ஒரு 9 மணிக்கு வந்துட்டோம். 9 மணிக்கு வரீங்க. ஓகே, இப்போ எப்ப உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? எந்த நேரம் உங்களை கூப்பிடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? மத்தியானம் மேல ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. சரி, இப்ப நீங்க ஒரு வருஷம் படிச்சீங்க, நீங்க எந்த இடத்துல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிசிக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தேன். பிசிக்ஸ் மட்டும் நல்லா பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பயோலயும் கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். பயோல கொஞ்சம் கம்மி டைம் எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிருக்கலாம். கெமிஸ்ட்ரி மாடரேட்டா இருந்துச்சு, என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு கெமிஸ்ட்ரியில மார்க் பண்ணீங்க. இப்போ ஒருவேளை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அடுத்த வருஷம் நீட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சேனல் வாயிலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
ஹோப் இருந்துச்சு, அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தைரியமா படிக்கலாம், படிச்சு அடுத்த டைம் சீட் வாங்கலாம். கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ட்ரை பண்ணி அவங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சாங்கன்னா வாங்கலாம். சரி சார், பாப்பாக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க அவங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ? நாங்களாம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லி. நீங்க உங்க வீட்டுல இவங்க தான் முதல் மருத்துவரா? இல்ல பையன் ஒருத்தர் தான். பையன் அவரும் டாக்டரா? இல்ல அவர் வேற படிக்கிறாரு. பட் டாக்டர்னா இவங்க தான், பாப்பா தான். சரிங்க சார், ஓகே, பெஸ்ட் விஷஸ். சரி, தேங்க்யூ. நான் வந்து பி.ஏ. ஜெகநாதன், பிசிக்ஸ் மாஸ்டரா வந்து மங்களங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில வந்து ஒர்க் பண்றோம். என்னுடைய மாணவர்கள் வந்து கிராமத்து சூழ்நிலை இருக்காங்க. அந்த மாணவர்கள் வந்து மருத்துவம் படிக்கணும்னுட்டு ஒரு ஆசையோட நானும் சாரும் வந்து சேர்ந்து எங்களுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றா இணைந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா இணைந்து இது போல மாணவர்களை உருவாக்கணும்னு எங்களுக்கு ஆசையோட இது பண்ணோம். சந்தோஷம். அப்போ அச்சீவ் பண்ணிட்டாரு சார். அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்க பேரு? கிஷோர் குமார். எந்த ஸ்கூல்? மங்களங்களார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில. எந்த ஊர்ல இருக்கு? ராணிப்பேட்டை மாவட்டம், குருராஜ்பேட்டை கிராமம். ராணிப்பேட்டை மாவட்டம். ஓகே, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? 430 எடுத்திருக்கீங்க. கம்யூனிட்டி ரேங்க்ல எந்த இடத்துல இருக்கீங்க? கம்யூனிட்டி ரேங்க் 123. இப்போ உங்களுக்காக, உங்க ஒருத்தருக்காக கிட்டத்தட்ட 4 பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களே இன்னைக்கு விடுப்பு எடுத்து லீவ் எடுத்து வந்திருக்காங்க. நான் இங்க இருக்கிறேன்னா அது காரணம் அவங்க தான். கண்டிப்பா அவங்க இந்த இடத்துல ஆசைப்பட்டு, அதாவது உங்களோட தலைமுறையே மாறப்போகுது. கிட்டத்தட்ட அந்த ஊர்லயே நீங்க ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி வரப்போறீங்க. கண்டிப்பா. சரி, எதிர்காலத்துல இப்ப அடுத்து நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்க என்னென்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? முக்கியமா இப்ப 7.5 ரிசர்வேஷன் வந்த பிறகு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி வராங்க. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் லேக் ஆனாலுமே அவங்க கொஞ்ச நாள் போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன இது பண்ணணும்னு பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பெருசா அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனும் தேவையில்லை. ஒரு இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு காமிச்சாலே போதும், அவங்களே போயிடுவாங்க. எல்லாமே அவங்களே போயிடுவாங்க. கண்டிப்பா. ஓகே, இப்போ ப்ரிப்பரேஷன் படிக்கிறப்ப ரொம்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில எல்லாம் நிறைய தடுமாறுறாங்க. நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க அதுல ஸ்கோர் பண்றதுக்கு? இன்ஸ்டியூட் நோட்ஸ், வேற ஏதாச்சும் புக்ஸ் ஏதாச்சும் பிரைவேட்டா நம்மள क्वेश्चन பேங்க் கால் பண்ணி. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பீங்க? டைமிங் சொல்ல முடியாதுங்க. ஒரு சில நாள் படிக்காம கூட போயிடலாம். ஒரு சில நாள் கொஞ்சம் மைண்ட் எப்போ படிக்கணும் உட்கார முடியுதோ அப்போ போய் உட்காந்து படிக்க வேண்டியது. அப்ப படிக்கணும். எந்தெந்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்போதைக்கு எதுவும் ஐடியாவும் இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் மட்டும் தெரியும். கவர்மெண்ட்ல கிடைக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜ்னா திருவள்ளூர் எடுக்கலாம். திருவள்ளூர் எடுக்கலாம்னு இருக்கீங்க. உங்க ஊர்ல வேலூர் காலேஜ் இருக்குல்ல, அதுல ஏன் ட்ரை பண்ண கூடாது? அது கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. எனக்கு கிடைக்க வாய்ப்பு நினைக்கிறீங்க. திருவள்ளூர் கிடைச்சதுன்னா சந்தோஷம். கண்டிப்பா. ஓகே, அச்சாணி வந்து எங்களுடைய உயிரியல் ஆசிரியர் மிஸ்டர் நேதா சாரு. அவர் வந்து பாட்டு வடிவுல வந்து பசங்களுக்கு வந்து பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்து இது பண்ணிடுவாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கிய நம்மளுடைய தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க பள்ளியின் சார்பாக. சார் ஒரு வணக்கம் சார், என்னுடைய பெயர் நேதாஜி. நான் ராணிப்பேட்டை மாவட்டம் மங்களங்க அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில முதுகலை ஆசிரியராக இருக்கோம். எங்களுடைய பள்ளி மாணவர் கிஷோர் குமார் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வாகியிருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இது மாதிரி மருத்துவர் ஆகணும். பல தலைமுறைகளோட கனவு வந்து இன்னைக்கு நனவாயிருக்கு. அது கிஷோர் குமார் இப்ப அந்த ஊருக்கே அவர் முதல் மருத்துவர். இப்போ ரொம்ப நல்ல முறையில படிச்சு மாணவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும். சும்மா இன்னைக்கு ஏதோ கவுன்சிலிங்க்கு வந்தோம் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மாணவர் நல்லா படிச்சு கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு நிறைய மருத்துவம் பார்க்கணும். நிறைய இவர் போல பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை மாணவர் நல்ல முறையில படிக்க வச்சு அவருக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க ஒவ்வொரு மாணவர்களுமே நாங்க ஊக்குவிச்சுட்டு வரோம். எங்க உதவி தலைமை ஆசிரியர் சொன்னாரு, நாங்க 8ஆம் கிளாஸ்ல இருந்தே நாங்க சின்ன பசங்களுக்கு போட்டித் தேர்வுகள், அது NMMS டெஸ்ட் எக்ஸாம் இந்த மாதிரி நாங்க ஆரம்பத்திலே இனிஷியேட் பண்ணிடுறதுனால எங்க பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா எங்க பள்ளியினுடைய ஒரு 5வது மருத்துவர், 3 MBBS மருத்துவர் போயிருக்காங்க, ஒரு கால்நடை மருத்துவர், ஒரு சித்த மருத்துவர், பாராமெடிக்கல்ல ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல போயிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து எங்க பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர்களுமே தான். எல்லாருமே வந்து ஊக்கப்படுத்தி அவரை உற்சாகப்படுத்துறதுனால மாணவர்கள் நல்ல முறையில வர்றாங்க. இதுக்கு பெற்றோரும் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் இது எல்லாருமே ஒத்துழைப்பு தரதுனால சிறப்பான முறையில போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்ம குறிப்பா ஒரு ஏழ்மை நிலைந்து பல தலைமுறையினுடைய வறுமையை போக்கணும்னா கல்விதான் அதுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. அதை எங்க அரசு பள்ளி மாணவர்கள்
தினம் தினம் சாதிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு இந்த நேரத்துல நான் நினைக்கிறேன் சார். குறிப்பா உயிரியல் பாடம் ரொம்ப எப்பவுமே எளிமை. அதை நம்ம நடத்தும் போதே லைன் பை லைன் நம்ம படிக்க வச்சுட்டு வந்துட்டோம்னா +1 +2ல இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய தமிழ்நாட்டு பாடநூல் கழக புத்தகங்கள் வந்து ரொம்ப 150 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதுல ஒரு 170 கொஸ்டின்ஸ் அதுலயே கவர் ஆயிடுது. அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பா அனைத்து ஆசிரியர்களுமே அரசாங்கமும் நிறைய திட்டங்களை வகுத்து மாணவர்கள் முன்னேற்றத்துக்காக பண்றாங்க. இந்த 7.5% இடஒதுக்கீடுன்றது மாணவர்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் அந்த சதவீதம் கூட்டினா கூட எங்களுக்கு நல்லா இருக்கும், இன்னும் நிறைய மாணவர்கள் போவாங்கன்றது எங்களுடைய ஆவல். இந்த நேரத்துல அரசாங்கத்துக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா இந்த மாணவர் வெற்றி அடையறதுக்கு எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, அது அவரு மட்டும் நான் மட்டும் இல்ல, அவரு, அவங்க பெற்றோர், மாணவர் எல்லாரும் கூட்டு முயற்சியினுடைய வெற்றியா நாங்க இதை கருதுறோம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த நேரத்துல நன்றி சார். நன்றி சார். எல்லாருக்கும் போயிட்டு பரவணும் அவங்ககிட்ட நாங்க வாழ்த்து. சரி, நீங்க பேரண்ட்ஸா? அம்மா, சும்மா ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. எப்படி சார் அவங்களோட கூட இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களே அவரை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட வெற்றிக்கு வந்து ஒரு அரசு பள்ளியில இந்த மாதிரி ஆசிரியர்கள் பாக்குறது ரொம்பவே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தம்பி மருத்துவர் ஆகணுன்றப்ப உங்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது அவருக்கு? சார் முதல்ல அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனே அவங்க சாருங்க தாங்க சார். சார் தான். ஆமா, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. நாங்க வந்து பெற்றோரா வந்து எங்க கடமையை நாங்க செஞ்சோமோ தவிர அவனை ஊக்கப்படுத்துறது, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இப்படி இருந்தா பண்ணிடலாம், முடிச்சிடலாம், எல்லாமே முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்தது எல்லாமே அவங்க டீச்சர்ஸ் தான். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இது இல்ல. கண்டிப்பா. சரிங்க, நன்றி. 7.5 சிறப்பு கலந்தாய்வுக்கு வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 250ல இருந்து 300 மார்க் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் மாணவர்களை கூப்பிடுறாங்க. 100 ஸ்டூடெண்டா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா உள்ள அனுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் கியூ வழியா ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்க. 100 மாணவர்களை மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த 100 மாணவர்களுக்கு சீட் அலோகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த செட் ஆஃப் மாணவர்களை கூப்பிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த கலந்தாய்வு முடியறதுக்கு சாயந்தரம் மாலை 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஆகும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த கலந்தாய்வு அரங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேண்டிடேட்ஸையும் ப்ராப்பரா செக் பண்றாங்க. அவங்க எதுவும் அன்னெசரியான ஐட்டம்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி மானிட்டர் பண்ணி யாரை விடுறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில கொடுக்குறாங்க. கலந்தாய்வுல வந்து ஒரே ஒரு பேரண்ட் மட்டும்தான் உள்ள அனுப்புறாங்க. ஒரு பேரண்ட், ஒரு ஸ்டூடெண்ட், 2 பேருக்கும் வந்து ஐடி கார்ட்ஸ் கொடுத்துதான் உள்ள என்ட்ரி விடுறாங்க. ஒரு மாணவர் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம். உங்க பேரு? உங்க பேரு என்னமா? ஆனந்த். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பெரம்பலூர் மாவட்டம். சரி, இப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ரொம்ப சந்தோஷம். நீங்க அப்ப எந்த ரேங்க் எடுத்திருந்தீங்க? 34 ஜெனரல். அடுத்து கம்யூனிட்டி செகண்ட் ரேங்க். கம்யூனிட்டில செகண்ட் ரேங்க் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பையனுக்கு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு சீட் கிடைச்சு. உங்க 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 தலைமுறையில முதல் மருத்துவர் முதல் இவர்தான். சரி, வேற யாரும் இல்ல. சரி, இப்ப ஒரு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஒரு வருஷத்துக்காக படிச்சாரா? ஒரு ஆங்கில மீடியம் படிச்சாரா, தமிழ் மீடியம் படிச்சாரா? தமிழ் வழியில மாநில அளவுல 2வது வந்திருக்கீங்க. ஓகே சார். சரி, நீங்க அடுத்த கட்டமா இந்த மாதிரி படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அப்பா அம்மாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்படிதான் நம்ம கஷ்டத்தை சொல்லி புரிய வைக்கணும். சரி சார், கண்டிப்பா. உங்களுக்கு எங்களோட ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே. நீங்க வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஏழ்மை சூழ்நிலையில இருந்து தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்றீங்க? என்ன பண்ணா உங்களால சக்சஸ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மளாலேயும் முடியும் நினைச்சு படிக்கணும். என்னமா? நம்மளாலேயும் முடியும் நினைச்சு கண்டிப்பா படிக்கணும். நீங்க எவ்வளவு நேரம் படிப்பீங்க ஒரு நாளைக்கு? 8 hours 12 hours படிப்பேன். நிறைய மாணவர்களுக்கு வந்து பிசிக்ஸ் வந்து ஒரு தடைக்கல்லா இருக்கு. அது புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க அதை எப்படி கடந்து வந்தீங்க? நீங்க என்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க? எங்களோட கஷ்டத்தை பார்த்து, அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து தம்பி புரிஞ்சு அந்த உள்ளுக்கு வரணும் அப்படின்னு போனது. எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு தம்பி தான் வாங்கிக்கணும். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பா. வாழ்த்துக்கள்மா. உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா வந்து மாணவர் விக்னேஷ் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம்.
நீங்க எந்த ஊருப்பா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. முதல் ரவுண்ட்லயே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே ஓகேமா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க? 508. 508. ஜெனரல் ரேங்க் எவ்வளவு எடுத்திருந்தீங்க? 16. சோ தமிழக அளவுல 16வது ரேங்க் எடுத்திருக்கீங்க. ஓகே, உங்களோட இந்த ப்ரிப்பரேஷன் ஜர்னி பத்தி சொல்லுங்க. ரிப்பீட்டர் கோர்ஸ் வந்து ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில வந்து ரிப்பீட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அங்க வந்து டீச்சிங்லாம் எல்லாமே வந்து நல்லா எனக்கு டீச் பண்ணாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றதுனால எனக்கு எதுவும் நீ வந்து பயோ கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்ச போதும் அது மாதிரி இல்லாம எல்லாருக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னை படிக்க வச்சாங்க. நல்லா கோச்சிங்லாம் நல்லா எனக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கிளாரிஃபை பண்ற அளவுக்கு டீச்சர்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படி வந்து கலந்தாய்வு நடந்துச்சு? உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட கேட்டாங்க? ஜென்ரல் ரேங்க்ல லைனா அப்படியே ஒருத்தராக கூப்பிட்டாங்க. நீட் அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரிஜினலா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் காமிச்சாங்க. நம்ம ஒரு காலேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களே அலாட்மெண்ட் ஓகேவான்னு கேட்டுட்டு அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஃபீஸ் கேட்டாங்க? இன்னைக்கு ஃபீஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபீஸ் எதுவும் கேட்கல. ஓகே, இங்க வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கையால எதுவும் உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை சார். ஓகே, அவர் ஈவினிங் தான் வராங்க. ஈவினிங் தான் வராங்க. ஓகே, உங்களை ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, நீங்க கலந்தாய்வு முடிஞ்சாலும் சாயந்தரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணல. அலாட்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் கொடுக்கல, ஈவினிங் தான் தருவாங்க. சாயந்தரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேமா, தேங்க்யூமா. நீங்க மென்மேலும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிறைய இடங்களுக்கு போறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ. நன்றி. ஹரிசந்தில் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கள்ளக்குறிச்சியில இருந்து இருக்கீங்க. எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம். எவ்வளவு நாள் அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க? 1 year. ரிப்பீட்டர் படிச்சீங்க. தமிழ் வழியில படிச்சீங்களா ஆங்கில வழியா? இங்கிலீஷ் மீடியம். ஓகே, உங்க வீட்ல இதுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க? உங்களோட அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இந்த தருணத்துல யாருக்காவது நீங்க தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இப்ப ஒரு அரசு பள்ளியில இப்ப 12th முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீட் படிக்கணும், எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. அவங்க வந்து எப்படி அவங்களோட கனவை ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஒரு பெரிய தடைக்கல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டா அது ஒரு ஃப்ளோல ஈஸியா வந்துரும். ஆரம்பிக்கிறது மட்டும் தான் கஷ்டமா தெரியும். அதுக்கு தொடங்கிட்டோம்னா அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிடுவோம். சரிங்களா? உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் மருத்துவர். உங்க குடும்பத்திலேயே உங்க ஊர்லயா? எங்க ஊர்ல இருக்காங்க. எங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் மருத்துவர். சரிம்மா, வாழ்த்துக்கள். மணிகண்டன். நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க? 492 எடுத்திருந்தீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க எடப்பாடியில இருந்து. எடப்பாடி, சேலத்துல இருந்து வரீங்க. எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருந்தீங்க? உங்களோட ட்ரீம் காலேஜ் எதா இருந்தது? ஓமந்தூரார் தானே எடுக்கலாம். இங்கேயே எடுக்கலாம்னு இருந்தீங்க. சரி, அப்புறம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அங்க கீழ்பாக் எடுத்துட்டீங்க. ஓகே, எவ்வளவு நாளா நீங்க இந்த பரீட்சைக்காக தயாராயினீங்க? 2 வருஷமா படிச்சீங்க. நீங்க இப்ப படிக்கிறப்பவே உங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்துச்சா, இல்ல இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க நீட்? ஆமா, கஷ்டமா கேட்டதுனால கொஞ்சம் கம்மியாச்சு. நார்மலா அங்க எக்ஸாம் எழுதும்போது ஒரு 550. நீங்க படிச்ச இடத்துல எக்ஸாம் வச்சப்ப 550 மார்க், அங்க கொஞ்சம் மேல அந்த ஆவரேஜே வந்துட்டு. அப்போ உங்களோட பெரும்பான்மையான மார்க் வந்து பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி சார்ந்து இருந்ததோ? அப்படி இல்லைண்ணா, எனக்கு பிசிக்ஸ் கொஞ்சம் வரும். ஓகே. ஓ, பிசிக்ஸ்ல நீங்க நல்லா பிசிக்ஸ் வரும், பயோ கொஞ்சம் வராது. சார், நீங்க அவங்களுக்கு கார்டியனா வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். அவரு எப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு முயற்சி எடுத்ததுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவரு உங்க வீட்லயும் ஒரு மருத்துவர். சோ இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நீங்க எப்படி என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? கண்டிப்பா, நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது எப்படி சொல்றேன்னா, இதுக்கான 7.5 ஒரு அரசு பள்ளியில வந்து படிக்கிறது வழிவகுத்தது வந்து இதுக்கான கடவுளா யாருன்னு சொல்லணும்னா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால தான். அவங்க வந்து அந்த 7.5 ஒண்ணு கொடுக்காம இருந்தா அரசு பள்ளிகளுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். அதனால முதல் ஒரு நன்றி அவருக்கு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு போன வருஷமே கொஞ்சம் கஷ்டமா இருக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் சரி இன்னொரு வருஷம் தொடர்ந்து படிக்கிறோம், நல்ல ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நான் அச்சீவ்மெண்ட் பண்ணேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா அந்த 7.5 ஒரு இருக்கிற ஒரு காலகட்டத்தினால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. போதிய விழிப்புணர்வு இல்லாதனால நிறைய மாணவர்கள் வந்து இது தெரிய மாட்டேங்குது. சரி, கண்டிப்பா கிராமத்து வரைக்கும் போய் தெரிஞ்சாங்க நிறைய மாணவர்கள் பயன்பெறுவாங்க அரசு பள்ளியில் படிச்ச பண்ணைகளுக்கு. அடுத்து என்ன மேற்படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? அது இன்னும் முடிவு பண்ணல. ஓகே, சரி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் வாழ்க்கையில நீங்க சாதிக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ.
மேகநாதன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல்ல இருந்து. ஓகே. நீங்க எந்த வருஷம் 12th முடிச்சீங்க? 2024 முடிச்சீங்க. அது ஒரு வருஷம் நீட்டுக்காக படிச்சீங்க? 2 வருஷம் படிச்சீங்க. நீங்க தமிழ் வழியில படிச்சீங்களா? இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே. அப்ப தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ல எந்த ரேங்க்ல வந்தீங்க நீங்க? 12th ஸ்டேட் 12th. ஓ, ஸ்டேட் போர்டுல ரேங்க் என்ன ரேங்க்? 12th ரேங்க் வந்தீங்க. தமிழ்நாட்டுல ஜெனரல் ரேங்க் 12th வந்தீங்க. கம்யூனிட்டி ரேங்க் 4th. கம்யூனிட்டி ரேங்க் 4th வந்தீங்க. பிசியா எம்பிசி? பிசில 4th ரேங்க் வந்திருக்கீங்க. ஓகே. எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க? 516 எடுத்திருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு நிறைய மாணவர்கள் வந்து 500 மார்க்குக்கு மேலேயே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 8000 மாணவர்கள் தான் இருக்கீங்க. அதுல வந்து நீங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சிருக்கீங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து இது நீட்டுக்காக எதுவும் தயார் பண்ணீங்களா இல்ல ஸ்கூல் முடிச்சுட்டு தான் படிச்சீங்களா? ஸ்கூல் முடிச்சுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணீங்க. எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சீங்க? கிளாசிக் நீட் அகாடமி. கிளாசிக் நீட் அகாடமி சேலம் பெரியசாமி சார் படிச்சீங்க. ஓகே. சார் உங்களுக்கு எப்படி உறுதுணையா இருந்தாரு? பிசிக்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ண சொல்லி தரேன். பிசிக்ஸ் நல்லா உங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ இப்ப இந்த 516 மார்க்ல நீங்க பிசிக்ஸ்ல இருந்து மட்டும் எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க? 100 மார்க்ஸ் கிட்ட எடுத்தீங்க. கிட்டத்தட்ட 100 மார்க்ஸ். ஒரு அரசு பள்ளியில படிச்ச மாணவரால பிசிக்ஸ்ல 100 மார்க் வரைக்கும் எடுக்க முடிஞ்சிருக்கு. எவ்வளவு நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க? எந்தெந்த சாப்டர்ல வந்து நீங்க மோர் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும்? 6ல வெயிட்டேஜ் எந்த சாப்டர் இருக்கோ அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். என்னென்ன சாப்டர் அந்த மாதிரி நீங்க படிச்சீங்க? ஆப்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், 1D 2D, அப்புறம் மாடர்ன் பிசிக்ஸ். அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய மாணவர்களுக்கு வந்து பிசிக்ஸ்னாலே ஒரு பயத்துல இருக்காங்க. அதை தொடங்காமலே விட்டுடுறாங்க. நீங்க அவங்களுக்கு எப்படி பிசிக்ஸை வந்து அணுகணும்? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிளியர் ஆகணும். அடுத்து சம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணா பிசிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த சப்ஜெக்ட்ல ஒரு ஆர்வத்தை காட்டணும். நிறைய கான்செப்ட்ஸ் போடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்றாங்க. அதுல எதுவும் நீங்க கவனம் செலுத்துனீங்களா? ப்ரீவியஸ் இயரும் நான் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் லெசன் சால்வ் பண்றப்ப ப்ரீவியஸ் இயர் சைட் பை சைட் போட்டு தான் இருந்தேன். அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது மட்டும் இல்லாம ஒரு அரசு பள்ளியில படிக்கிற மாணவரால பிசிக்ஸ்ல 100 மதிப்பெண்கள் கடந்து எடுக்க முடியுதுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா பாக்குறோம். உங்களுக்கு இனிமே வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. பெஸ்ட் விஷஸ். இல்ல நீங்க பேசுங்க. உங்க பேரு என்ன? என் பேர் அருண்குமார். அருண்குமார் எங்க இருந்து வரீங்க? நான் ஒசூர்ல இருந்து வரீங்க. ஓகே. நீங்க 6ஆம் வகுப்புல இருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சீங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? உங்க பேரு? என் பேர் அருண்குமார். ஆர்வி கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். எந்த ஊர்ல இருக்கு? அந்த ஒசூர்ல தான் இருக்கு. ஒசூர்ல இருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு? எனக்கு ஓமந்தூரார் கவர்மெண்ட். இந்த காலேஜே எடுத்து அத சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. காலேஜ் எப்படி இருக்கு? எங்க வந்து காலேஜ் பில்டிங் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் யாரும் அறிமுகமானாங்களா உங்களுக்கு? இல்ல, ஃப்ரெண்ட் இருக்கான். தெரியும். ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி. நீங்க எவ்வளவு நாளா நீட்டுக்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க? 1 இயர். ஒரு வருஷத்துல நீங்க நீட் சாதிச்சிட்டீங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க? 493 எடுத்திருக்கீங்க. இந்த வருஷம் நீட் ரொம்ப கடினமா இருந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கடினமா இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அகாடமில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலமா கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இப்போ அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி அரசு பள்ளியில இருந்து படிச்சு சாதிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு 3 அறிவுரைகள் சொல்லுவீங்க? 3 அறிவுரைனா ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்டா படிக்கணும், டெஸ்ட் எழுதணும், கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். இது மட்டும் பண்ணாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு நிறைய வந்து அந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இருக்குல்ல, நம்மளாலயும் முடியுமா? அது வந்து நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட்ல மார்க் குறைஞ்சா மட்டும்தான் அந்த டவுட் வரும். அதை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம படிச்சாலே எடுத்துடலாம். உங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க நீங்க படிக்கணும்னு சொன்னா? அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் டைம் எழுதினப்போ ஒரு ஃபியூ மார்க்ஸ்ல சீட் மிஸ் ஆச்சு. அப்ப கூட இந்த காலேஜ் இங்கதான் வந்திருந்தோம் போன டைமும். அப்பவே சொன்னாங்க, பாத்துக்கோ காலேஜ் நல்லா இருக்கு, இன்னொரு வருஷம் படி, உனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி எங்க தோத்தமோ அங்கே ஜெயிச்சிருக்கேன். சரி. ஒரு அம்மாவா எப்படி நீங்க உணர்றீங்க மேம்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். கண்டிப்பாவே தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சு இது பண்ணா. அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் இது பண்ணும்போது வந்து உடம்புக்கு முடியாம ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. நீட் ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டான். இப்போ வந்துட்டு இந்த டைம் ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணா அச்சீவ் பண்ணிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேரு சார்? வைத்திலிங்கம். உங்க தம்பி பேரு? ஸ்டூடெண்ட் நவீன்குமார். ஓகே. இப்ப எந்த காலேஜ் அவருக்கு கிடைச்சிருக்கு சார்? சேலம் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஓகே. அதுதான் உங்களோட எய்மா இருந்ததா? ஆமா. சரி. என்ன மார்க் எடுத்திருந்தாங்க தம்பி? 473 மார்க் எடுத்திருந்தாங்க. சேலம் காலேஜ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் காப்பி கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே எளிமையான முறையில இருந்ததா? புரிய வச்சு இத்தனை இடங்கள்ல சீட் இருக்கு,
இதுல பெஸ்ட் இது அப்படின்னு நீங்களா தான் சேலம் சூஸ் பண்ணீங்களா இல்ல அவங்க எதுவும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்களா? இல்ல நாங்களே நீங்களே தான். நீங்க கவுன்சிலிங் போறப்ப என்னென்ன சீட் எல்லாம் அவைலபிளா இருந்தது? தஞ்சாவூர், திருச்சி, சேலம், தருமபுரி, அது கீழே இருக்கிற எல்லா காலேஜும் அவைலபிளா இருந்தது. திருநெல்வேலி கூட இருந்தது. உங்களுக்கு சேலம் வீட்டுக்கு பக்கம் சேலம். சரி, நீங்க இருந்தே சேலம் தான் எய்ம், இல்லனா தர்மபுரி, சேலமே கிடைச்சது. சேலம் அப்ப நீங்க வீட்ல இருந்தே போயிருவீங்க? இல்ல ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணணும். சரிங்க, ஓகே. நீங்க வந்து இந்த வருஷம் நீட் கிளியர் பண்ணிருக்கீங்க, 473 மார்க். இப்போ கடைசி 4 மாசம் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? நார்மலா ஒரு வாரத்துக்கு பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஒரு லெசன் போவோம். அது முன்னாடி வரைக்கும் 11th போர்ஷன் அப்புறம் 12th போர்ஷன் முடிச்சுட்டு ரிவிஷன், ஜனவரியில இருந்து ரிவிஷன். அவ்வளவுதான். ஜனவரியில இருந்து ரிவிஷன் எடுத்து வாரம் யூசிடி வைப்பாங்க. 720 மார்க்ஸ். எத்தனை ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்க நீங்க? ஃபுல் டெஸ்ட் அரௌண்ட் 60 to 70 எழுதிருப்பாங்க. 60ல இருந்து 70 ஃபுல் டெஸ்ட் எழுதினீங்க. ஓகே. நீட் கஷ்டம்னு சொல்றாங்க. உங்களோட பிசிக்ஸ் மார்க் எவ்வளவு வரைக்கும் வந்திருந்தது? இந்த பிசிக்ஸ் வந்து இந்த 53 தான் வந்தது. 53 வந்தது. பட் உங்களோட பெரும்பான்மையான மார்க் வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சார்ந்து வந்தது. கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ் வந்து அந்த டைம் தான் 20 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ண முடிஞ்சது அந்த 1 hourல. ஓகே. டைம் இருந்தா மேபி எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கலாம். ஓகே. நீங்க உங்களோட அந்த ஜர்னிக்கு வந்து ஒரு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு தான் அந்த முயற்சி எடுத்திருக்கீங்க. நான் கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட் வரைக்கும் 7.5% எழுதி இருந்தாலும் 400 அதிகமா நல்லா உழைச்ச மாணவர்களுக்கு தான் சீட் கிடைச்சிருக்கு. நீங்க அடுத்த வருஷம் ஒருவேளை நீட் எக்ஸாம் எய்ம் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஸ் அ சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்டா என்ன ஒரு சில வார்த்தைகள்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க? என்னன்னா முக்கியமா பயப்படக்கூடாது. ஈஸியா தான், புரிஞ்சா ஈஸி. அப்புறம் அந்த ரெகுலரா வைக்கிற டெஸ்ட்லாம் மார்க் குறைஞ்சா அது குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதுல என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்து கிளியர் பண்ணா அப்படிதான் நான் பண்ணி சக்சஸ் ஆனேன். வீட்டுல உங்களோட இந்த ஒரு வருஷ பயணத்துல உங்களோட அப்பா அம்மா எவ்வளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அப்பா அம்மா தான் ரொம்ப மார்க் குறைஞ்சாலும் எதுவும் திட்டாம பாத்துக்கிட்டாங்க. சரி பாத்துக்கலாம், ஏதோ பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபீஸ் அதுல எந்த டிலேவும் பண்ணல, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப நீங்க மருத்துவராயிட்டு எதிர்காலத்துல உங்களோட கனவு என்னவா இருக்கு? பிஜில வந்து இந்த கேன்சர் ரிலேட்டடா, அதாவது ஆன்காலஜி ரிலேட்டடா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே. நீங்க ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள், வில்லேஜ்ல இருந்து வரீங்க? வில்லேஜ். ஓகே, ஓகேமா, நன்றி. ஓகே, தேங்க்ஸ். ஸோ முதல்ல சீட் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார் காலேஜ், மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப் அரசு மருத்துவக் கல்லூரியில இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் மாணவர்கள் முதல்ல எடுத்துடுறாங்க. அந்த மாணவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பாம உடனடியாக அவங்கள ஒரு காத்திருப்பு அறையில வச்சிருக்காங்க, ஒரு வெயிட்டிங் ரூம் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்கிறதால எதுக்காகனா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் கையால சாயந்தரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வழியா அவங்களோட சான்றிதழ் அவங்க பெற்றிருப்பாங்க. கரெக்டா 11 மணி வரைக்கும் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 250 மாணவர்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட்ங்கிறது கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 மணிக்குள்ள இந்த எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் கையால எல்லா மாணவர்களுக்கும் அந்த அலாட்மெண்ட் காப்பி, அதாவது உறுதி சான்றிதழ் அப்படின்றத கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வருது. இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்பதான் 400வது ஆட்களை கூப்பிடுறத நம்ம கேட்கிறோம். மைக் வழியா மட்டும்தான் இங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட 1000 மாணவர்களுக்கு மேல வந்து இந்த இடத்துல கூடி இருக்காங்க. ஆனா இருக்கிற சீட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் வந்து அடுத்த வருஷம் அவங்களோட கனவை நோக்கி ஓடணும், இல்ல அவங்களோட வாழ்க்கையை எப்படி மாத்திக்க போறாங்கன்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நன்றி.